திருநெல்வேலி ஆர்டிஓ அலுவலகத்தில் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்காக இணைய வழியில் முன்பதிவு செய்தவர்கள் உரிய அதிகாரிகள் இல்லாததாலும் தளம் சரியாக இயங்காததாலும் தங்கள் தேர்வை முடிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். திருநெல்வேலி ஆர்டிஓ அலுவலகத்தில் ஆன்லைன் முறையில் அப்பாயின்மெண்ட் கொடுத்தும் குறிப்பிட்ட நேரத்தில் டெஸ்ட்டுகள் எடுக்கப்படுவதில்லை என்பதே பொதுவான பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. பல முறை அப்பாயின்மெண்ட்டுகள் வழங்கப்பட்டும் பொதுமக்கள் இந்த தேர்வுக்கென நேரடியாக இங்கு வருகை தந்தும் தேர்வு இன்று இல்லை, தளம் சரியாகவில்லை, குறிப்பிட்ட அதிகாரி இல்லை என்ற பதிலே ஆர்டிஓ அலுவலகத்தில் கிடைப்பதாக தொடர்ச்சியான புகார்களை பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். லைசன்ஸ் போலக்காண்டி சென்னையிலேருந்து வந்திருக்கு பொண்ணு. இப்போ வந்த அன்னைக்கு இல்லைங்கிறாங்க. இன்னைக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மறுபடியும் அலைய முடியாது. அது சொன்னால் இப்போ ஆள் வரல, இப்போ இல்லை, அப்போ இல்லைங்கிறாங்க. லீவ் போட்டிருக்காங்க அப்படிங்காங்க. இல்லை முன்னாடி அப்பாயின்மெண்ட் மாற்றி போட்டிருந்தாங்கன்னா கூட நம்ம அப்புறம் பண்ணிக்கிடலாம். அதுக்கும் இல்லை, கேட்டால் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, பதில் இல்லை. இப்போ இன்னைக்கு இல்லை அப்படின்னா இன்னைக்கு இல்லைன்னு சொல்லணும், இல்லை நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு. கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லையே. இப்போ இன்னைக்கு கன்ஃபார்மாக இருக்குது, இல்லை நாளைக்கு கன்ஃபார்மாக இருக்குன்னா நாளைக்கு கன்ஃபார்மாக வாங்கன்னு சொல்லணும். இல்லை ஆல்டர்னேட்டுக்காக ஆஃபீஸர் வைக்கணும். இல்லை ஆல்டர்னேட் ஆஃபீஸர் இல்லாமல் ஒரு ஆஃபீஸர் மட்டும் வச்சுட்டு அப்புறம் இன்னைக்கு இல்லை, இப்போ எத்தனை பேர் அப்போ? ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வந்தவங்கலாம் அப்புறம் எங்கே போகிறது? அப்புறம் எல்லாம் அவங்களுக்கு பெர்சனலாக வேலை இருக்கும்ல, ஒருத்தருக்கு மட்டும் இல்லை. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கு. போன வாரம் இதே மாதிரி தான் வந்துச்சு. அது புதுசாக வந்து ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டைமென்ஷன்ஸ் தப்புன்ட்டு அன்னைக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. சரின்ட்டு அடுத்த வாரம் மட்டும் போஸ்ட்போன் பண்ணிடுச்சா. இந்த வாரம் அவங்க வந்து யாரும் வந்து டெபுட்டி இன்னொரு ஆஃபீஸரும் வரல. இன்றைக்கும் ஆஃபீஸர் லீவுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நாளைக்கு வருவாங்களாம் கேட்டால் நாளைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து முன்னாடியே வந்து சொல்லணும்ல, நமக்கு வந்து முன்னாடியே மெசேஜ் வரணும், ஏதாவது வந்து நமக்கு வந்து முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் சொல்லணும். இப்போ நாளைக்கு வருவாங்கன்னா நாளைக்கும் வந்து நமக்கு இன்னும் தெரியாது. டெபுட்டி யாராவது போடுறாங்களா அதுவும் வந்து தெரியாது. சொல்லியிருக்கோம், எப்போ வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எத்தனையாவது ட்ரிப்பாக நீங்கள் வந்திருக்கீங்க? இது ரெண்டாவது ட்ரிப்பு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? லோக்கல் தான்? எங்கள் லோக்கல் தான். பட் என்னோட வேலை வந்து நாகர்கோயிலில். நான் நாகர்கோயிலில் இன்னைக்கு லீவ் போட்டு ஜாபுக்கு லீவ் போட்டு நான் இங்கே வந்திருக்கேன். இன்னும் திரும்ப நான் இன்னொரு நாள் லீவ் போட வேண்டியதாக இருக்கும். அதுவும் வந்து கன்ஃபார்மாக தெரியாது எத்தனை. காலை முதல் வந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வெப்சைட் இயங்காததாலும் அதிகாரிகள் விடுமுறையில் இருப்பதாலும் தொடர்ந்து இன்றும் தங்களது டெஸ்டினை மேற்கொள்ள முடியாமல் திரும்பி சென்று விட்டனர். தொடர்கதையாகும் திருநெல்வேலி ஆர்டிஓ அலுவலகத்தின் இந்த செயல்பாடுகளை முறைப்படுத்தி பொதுமக்களுக்கு உதவிட வேண்டும் என்பதே அனைத்து மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியிலிருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.